அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். நான் டெய்லர் ஆனந்த் பேசுகிறேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை மே 3ஆம் தேதி, நாளைக்கு மே 4ஆம் தேதி. எல்லோரும் ஓட்டு போட்டு காத்துக்கிட்டு இருக்கோம் என்ன ரிசல்ட் வரும்னு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜயனாவை. இது வரைக்கும் நான் நேரில் பார்த்ததில்லை. எல்லா இடத்துக்கும் சில பல இடத்துக்குலாம் நான் அண்ணன் மீட்டிங்கு போயிருக்கேன். விக்கிரவாண்டி, மதுரை, சேலம், கோயம்புத்தூர், திருப்பூர், எல்லா இடத்துக்கும் அண்ணன் வரான்னு சொல்லிட்டு நான் எல்லா இடத்துக்கும் நான் போயிருக்கேன். நான் தூரமாக நின்று பார்த்துருக்கேன். நமக்கு அரசியலை பற்றி தெரியாட்டாலும் எல்லாத்துக்கும் முன்னாடி எல்லாத்துக்கும் நான் ஓட்டு போட்டிருக்கும்போது ஒன்றும் தெரியல. இன்றைக்கி சின்ன வயசுலேருந்து நான் படிச்சுக்கிட்டு இருக்க வயசுலேருந்து எனக்கு அண்ணா 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 அதே பேசி விஜய் நான் பேசுனது. நாளைக்கு ரிசல்ட்டு என்ன வரும்னு எனக்கே உண்மையிலே ஒரு பயமும் பதட்டமும் இருக்குது. எல்லா கடவுள்கிட்டையும் நான் வேண்டிக்கிறது, எப்படியாவது ஜெயிச்சிடணும். அவர் என்ன செய்வாருன்னு எனக்கு தெரியாது, ஜெயிச்சிடணும். ஜெயிச்சிட்டா எல்லாத்துக்கும் பாதுகாப்பும் எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுக்கிறவாங்கன்னு நம்புகிறோம். எங்கள் ஊர்லாம் அரசு பேருந்தோடு கிடையாது. முன்னாடி வந்தது நிறுத்திட்டாங்க. இப்போ அரசு பேருந்தோடு கிடையாது. எங்கள் ஊரில் ஒரு மெடிக்கல் கேம்ப் கிடையாது. எங்கள் ஊரில் ஒரு ஸ்கூல் கிடையாது. பக்கத்தில் தான் போய் படிக்கிறோம். எனக்கும் ஆசை எங்கள் ஊரில் ஒரு சின்னதாக ஒரு பால்வடியாவது கட்டணும், ஒரு கவர்மெண்டில் பண்ணுறது. நமக்கு அரசு பற்றி தெரியாதுன்னு சின்ன சின்னதாக மாற்றலாமே அப்படின்னு எனக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்கும். எனக்கு எல்லா சாமியும் பிடிக்கும். நான் ஏதாவது ஆசைப்பட்டு வேண்டிக்கிட்டலாம் மாதா கிட்ட தான் வேண்டுவேன். வேளாங்கண்ணி தாயே, ரொம்ப எமோஷனாக இருக்குது. எப்படியாவது ஜெயிச்சிடணும்ப்பா.